श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते आदिवंशरघोविदीन महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मीनरसिंहदेवपाददेवः श्रीवंशरघोप श्री नारायण दीन महादेशिकाय नमः। श्रीमते शिवंशरघोप श्री रंगनाथ दीन महादेशिकाय नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. சதுஸ்லோகியில் ரெண்டாவது ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்துன்னு வந்தோம். நடுவில் கொஞ்சம் நிறைய டைம் ஆகிடுது, அப்படியே எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தோட மேல்படி அர்த்தங்களை பார்த்துன்னு வருவோம். இன்னிலேருந்து இப்போ ஒவ்வொரு சுக்கிரவாரமும் இந்த உபன்யாச வீடியோ திருப்பி கண்டினியூ ஆகும். அதே மாதிரி 3 பாஷையில். போன வீடியோவில் ரகசிய ரத்னாவளியோட சூத்திரத்தை சொல்லிவிட்டு அர்த்தத்தை இப்போ சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரகசிய ரத்னாவளியோட 4வது சூத்திரம், சர்வஸ்வாமினியாய் சர்வேஸ்வரனுக்கு விசேஷமாய் சகதர்மச்சாரிணியான பெரிய பிராட்டியார் இத்தலையில் வாத்சல்யாதிசயத்தாலும் அத்தலையில் வால்லபியாதிசயத்தாலும் புருஷகாரமாய் கொண்டு இஜீவர்களுக்கு தஞ்சமாகிறாள். இதுதான் அந்த 4வது சூத்திரம். இதை சொல்லும் போது சுவாமி தேசிகன் நிறைய பிரமாணத்தை சாதிக்கிறார். அதாவது என்னென்னா, தாயார் 2 பக்கமும் சமாளிக்கிறா. எப்படி சமாளிக்கிறா அப்படிங்கிறத அழகாக சாதிக்கிறார். எப்படி பண்ணுறான்னா, நம்மளை அதாவது ஜீவாத்மாக்களை வாத்சல்யத்தால் திருத்துறா. இதை ஒரு உருவகமாக அடியனோட ஆச்சாரியன் சொல்லுவார். எப்படின்னா, மகாலட்சுமி ஸ்கூல், மகாலட்சுமி வித்யாசிரமம் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், 2 பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான். ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னா நாம் தான் ஜீவாத்மாக்கள், இன்னொரு ஸ்டூடெண்ட் பரமாத்மா. ஒரே ஒரு டீச்சர் தான், மகாலட்சுமி தான் டீச்சர். அந்த ஸ்கூலில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஜீவாத்மாக்களுக்கு பெருமாள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பக்தியோடு இருக்கணும், எப்படி திரும்பி தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ஜீவாத்மாக்களுக்கு சொல்லி தருவா அந்த டீச்சரம்மா மகாலட்சுமி. இன்னொரு ஸ்டூடெண்ட் யாருன்னா, பெருமாளுக்கு எப்படி கிருபை பண்ணணும், எப்படி கோபப்படாமல் இருக்கணும், எப்படி பக்தர்கள் மேலே நீ அன்பு செலுத்தணும், இதெல்லாம் சொல்லி தருவா. இதில் என்ன விசேஷம்னா, இதில் 2 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப சின்சியராக அவன் என்ன சொல்கிறாளோ அப்படியே கேட்பாள். யார் தெரியுமா? பெருமாள் தான். அது அவன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான். அள்ளி மலர் மயக்குகள் ஆகியும் நிற்கும் அம்மான்னு பாசுரம். அவன் என்ன சொல்கிறாளோ அப்படியே ஃபாலோ பண்ணுவான். டீச்சர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுற குட் ஸ்டூடெண்ட். இன்னொரு பக்கம் நாம் இருக்கான் பாருங்கோ, அவன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். இது சுவாமி தேசிகன் என்ன சொல்லிக்கிறார், வாத்சல்யத்தால் நம்மளையும் வால்லபியத்தினால. எப்படின்னா, ஒரு 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 வார்த்தை சொல்லுவார் சுவாமி, பத்தினியிடம் தோற்பான் பரமர்சிகன். சாஸ்திரமுள்ள ரசகுக்கேவாயம் லப்தானந்தி பவதின்னு ஒரு வார்த்தை உண்டு உபனிஷத்தில். பரபிரம்மம் ரொம்ப ரசமாக உள்ளவன், ராசிக்கம் உள்ளவன், ரசம் உள்ளவன் பேர். கரடு போடுறானா இருக்கவே மாட்டான். நீங்கள் என்ன பார்க்கும்போது ஸ்ரீவைஷ்ணவத்தை இருக்கிறவா அழுதுண்டு கஷ்டப்பட்டுலாம் யாரும் இருக்க மாட்டான். பெருமாள் மேலே உண்மையானே பக்தியாக இருக்கிறவன், பக்தனாக இருக்கிறவன் கஷ்டப்பட்டாங்கிறதே கிடையாது. நம்ம ஆழ்வார் பெரிய பக்தராக இருந்தார், கஷ்டப்பட்டார் எங்கேயாவது இருக்கா? பெருமாள் இல்லைன்னு கஷ்டப்படுறது வேற, லௌகிக கஷ்டப்படுறாரா? இல்லை, பக்தன் கஷ்டப்பட மாட்டான். இது எல்லா ஸ்ருதிஸ்வதிகளோட அறுதியான முடிவு இதுதான். ஸோ பெருமாள் ஏன் அப்படின்னா, நம்ம தலைவர் ரசிகரமாக உள்ளவராச்சே. நம்மளாம் தொண்டர்கள், நம்ம தலைவர் ரொம்ப ராசிக்கம் உள்ளவர், ரசிப்பவர். நீங்கள் பிரபஞ்சத்தை பாருங்கோ, அவர் எவ்வளோ ராசிக்கத்தோடு இருந்திருக்கான்னு தெரியும். விசித்திராதேக சம்பந்திகின்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். எவ்வளோ அழகழகான மலைகள், எவ்வளோ அழகழகான செடி கொடி மரம், ஒவ்வொரு பூ பாருங்க, என்னென்ன எவ்வளோ அழகான புஷ்பங்கள் பெருமாளுக்கு. லோகத்தை புஷ்பங்களை பாருங்கோ,
ருச்சி சாப்பிட்ற பதார்த்தங்கள் எவ்வளோ ருச்சிகள் இருக்குது பாருங்கோ. ரம்யமாக கண்ணுக்கு ரம்யமான ஒரு காட்சிகளை பாருங்கோ. நீங்கள் ஒரு மலையில் போய் நின்று முக்கில் நின்று அந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன் அவ்வளோ அழகாக இருக்குன்னா படைச்சவன் அவ்வளோ அழகாக இருக்கான், படைச்சவன் அவ்வளோ ரசனையோடு இருக்கான். பெருமாளுக்கு ராசிக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் அவன் என்ன சொல்கிறாலோ கேட்குறான் அப்படிங்கிறது. புரியுறதா? ஸோ வால்லபியத்தினால அவன் சொல்கிறத கேட்குற பக்குவத்தில் பெருமாள் இருக்கான். ஏன்னா பெருமாளுக்கு தாயார் மேலே இருக்கிற காதல் அப்படி. நம்மளை பெருமாள் தாயாருக்கு நம்ம மேலே இருக்க வாத்சல்யத்தினால கிருபனால திருத்துறா அப்படின்னு சுவாமி தேசிகனை சாதிச்சாரா. இதே வார்த்தை மாதிரியே சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் தன்னோட ஸ்ரீவசன பூஷணம் பெரிய கிரந்தம். இப்போ அடுத்த மாதம் ஐப்பசி மாதம் ஸ்ரவ நட்சத்திரம், எப்படி புரட்டாசி ஸ்ரவ நட்சத்திரம் சுவாமி தேசிகனோட திருநக்ஷத்திரமோ அதே மாதிரி ஐப்பசி மாதம் ஐப்பசியில் ஓணம், ஐப்பசி மாதம் ஸ்ரவ நட்சத்திரம் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியோட திருநக்ஷத்திரம் வரப்போகிறது. அதுலேருந்து நம்ம ஸ்ரீவசன பூஷணம் கூட 2 ஸ்லோகங்கள் சூத்திரங்கள் அனுபவிப்போம் அந்த திருநக்ஷத்திரம் போது. அதில் சுவாமி சாதிக்கிறார். அதே வார்த்தை பாருங்கள், 2 ஆச்சாரியாலும் ஒரே மாதிரி அர்த்தத்தோட வார்த்தை சாதிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு ஒத்துமையாக சாதிச்சிருக்கான்னு பார்க்கணும். உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை அழகாலே திருத்தும். அப்படின்னா நம்ம தாயார் நமக்கு உபதேசம் பண்ணுறா. இதுக்கு ஒரு கதை சொல்வாள். நேராக நம்ம கோவிலுக்கு போகிறோன்னா பெருமாள் சன்னதி முதல்ல எடுத்துன்னு போகக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி தாயார் சன்னதி போயிடணும். அவகிட்ட பண்ண தப்பெல்லாம் ஒத்துண்டுடணும். ஒத்துண்டு அவள் கேட்பா, ஒரு சத்தியம் கேட்பா. இனிமேல் பண்ண மாட்டியோனோ அம்பா, அம்மா உனக்கு இருந்தால் சத்தியமாக பண்ண மாட்டேமான்னு அவள்கிட்ட சொல்லிடணும். சத்தியம் பண்ணிவிட்டு பெருமாள் சந்தி சரி நீ பெருமாள் சந்திக்கு போ, நான் அவர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு தாயார் சொல்லுவாள். நான் பிரேஷனம் பண்ணிட்டு பெருமாள் சந்தி போகிறதுக்குள்ளே தாயாருக்கும் பெருமாளும் பேச ஆரம்பிச்சிருவாளாம். என்ன பேசுவா அப்படின்னு கேட்டால் பராசர பட்டர் தன்னுடைய குணத்த கோஷமில் அவள் 2 பேரும் என்ன பேசின்னு இருக்காங்கிறத ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். 52வது ஸ்லோகத்தில் இதை சுவாமி தேசிகன் தன்னுடைய துவயாதிகாரத்தில் ஸ்ரீமத் ரகசியத்தில் துவயாதிகாரத்தில் எடுத்து அந்த கான்வர்சேஷனை ஒரு அழகாக வர்ணிச்சிருக்கார். என்னென்னா, பிதேவ தொத் பிரேயான் ஜனனி பரிபூர்ணாகலி ஜனே ஹிதா ஸ்ரோதோ விருத்தியா பவதி ச கதாச்சித் கலுக்ஷதிஹி கிமே தத் நிர்தோஷகாயி ஜகதி இதித்தம் உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசி நஹா. தாயார்த்த பராசப்பட்ட சாதிக்கிறார். அம்மா ரங்கநாயகி, உன்னோட கணவன் அன்பு கணவன் தெரியும், நாங்கள் பண்ண தப்புனால பெருமாளுக்கு கோபம் வர்றது. அவர் கோபம் படுறதில்லை, நாங்கள் பண்ணுற தப்புனால தான் அவர் கோபம் வருது. ஆனால் அந்த நேரத்தை நீ எப்படி அதை சமாளிக்கிறமா, நீ எவ்வளோ திறமசாலிமா, நீ எப்படி சமாளிக்கிறான்னா இந்த கான்வர்சேஷன் தான் இது. பெருமாள்கிட்ட போய் தாயார் சொல்வானா, நான் ஒரு குழந்தைய அனுப்பிச்சிருக்கேன், அவனை பார்த்து நல்லபடியாக மோட்சம் கொடுத்துருங்க அவனுக்கு அப்படின்னு தாயார் சொல்வாளாம். பெருமாள் அதை எப்படி மோட்சம் கொடுக்க முடியும்? அவன் உலகத்தை நான் எதெல்லாம் பண்ணக்கூடாது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கணும் அத்தனையும் அவன் பண்ணியிருக்கான், அப்படி இருக்க நான் எப்படி மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் கோபத்தான் சொல்வாராம். உடனே தாயார் கேட்பாளாம், இப்படி கோபத்தையே பார்த்துருந்தேன்னா உன்னோட கருணை யார் பார்க்கறது? பெருமாளும் கோபம் இருக்குது, கோபத்தையே பார்த்துருந்தேன்னா கருணை யார் பார்க்கறது, உன் கிருபை யார் பார்க்கறது? அது ஒன்று இருக்குல்லன்னா ஒன்று பெருமாள் கேட்பார். கிருப்பையே பார்த்துருந்தேன்னா சாஸ்திரம் என்ன ஆகுது? ஏன்னா அதை பிடிச்சிட்டே இருப்பார். சாஸ்திரத்தை பெருமாள் விட்டு கொடுக்கவே மாட்டார். சாஸ்திரத்தை யாரி பார்க்கறது? அதை பாதி நான் பேசிக்கணும், நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இருக்கணும் அது எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காண்டி, நான் என்னடியே பண்ணுவேன்னு பெருமாள் கேட்குறார். அதுக்கு கேட்குறாவோ, என்ன உலகத்தை குத்தம் பண்ணாதன்னு எவன் இருக்கான்? குத்தத்தையே பார்த்துருந்தான்னா உன்னோட கருணை யார் பார்க்கறது? சரி, ஒரு ஐடியா பண்ணுவோம், உனக்கு வேணாம் எனக்கு வேண்டாம். இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை நீ ஃபாலோ பண்ணுறியான்னு தாயார் கேட்குறான். இப்போ பெருமாள்
சரிம்மா நீ என்ன சொல்கிறான்னு கேட்குறேங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா அவள்கிட்ட இவரால் ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கா, தெம்பாக இருக்கா, கெட்டியமாக இருக்கா. கண்டிப்பாக இந்த குழந்தைய நான் ரட்சணம் பண்ணியே திடுவேன். அதுதான் கடைசியாக இருக்க மாதா ததாசி நஹா, நீதாமா அம்மா. அம்மா தாய் ஸ்தானத்தில் இருக்கிற போது எங்களுக்கு என்ன குறை வந்துரும்னு சாதிக்குது. சரி, நான் முதல்ல விண்ணப்பித்தேன். பெரிய ஸ்கூல் இருக்குது, மகாலட்சுமி வித்யா மந்திர். அதில் ஸ்டூடெண்ட்டாக பெருமாள் போய் உட்காந்தாச்சு இப்போது. ஏன்னா இப்போ அம்மா இப்போ தாயார் தான் உபதேசம் பண்ண போகிறா. அவருக்கு அவர் தான் ஆச்சாரியன். தாயார் பெருமாள் தான் சிஷ்யன், தாயார் தான் ஆச்சாரியன். என்ன பண்ணா சொல்லுமான்னு உட்காந்துட்டாருணும். இதுதான் அவளுக்கும் தேவை. லபக்குன்னு ஒரு அமுக்கமுக்குன்னு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இந்த பாரு, யார் யாருன்னா உங்ககிட்ட சரணம்னு சொல்கிறாளோ அவள்கிட்ட உன் கருணையை காட்டு. அவளோட அவள்கிட்ட உன்னோட கோபத்தை காட்டாத. யார் யாரெல்லாம் உன்கிட்ட சரணம்னு சொல்லலையோனோ அவள்கிட்டலாம் உன்னோட கோபத்தை காட்டு. சாத்தத்தை வச்சு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இது நன்னா இருக்கே பெருமாள், இது நன்னா இருக்கே. இது எனக்கு தோணவே இல்லையேன்னா. ஏன்னா குழந்தைய ரட்சணம் பண்ணுறதுல அம்மாவுக்குத்தான் அதிகமான பரிவு இருக்கும். எவ்வளவுக்கும் தாயிருக்கும் மன்னம்னா எல்லா உலகத்துக்கும் அவதான அம்மா. அதுதான் எங்கள் மாதா ததசி நக, தாய்ஸ்தானம் எங்கள் எல்லாருக்கும் நீதாமா அப்படின்னு சாதிக்கிறது. இதுக்கப்புறம் நடந்தது தான் இதை விட பெரிய ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் ட்விஸ்ட்டு நினச்சிட்டுருக்கல, இதை விட பெரிய ட்விஸ்ட்டு தாயார் கொடுத்தா. என்ன தெரியுமா? பெருமாள்கிட்ட மாதிரி பேசியாச்சு, பேசிட்டு வந்தாச்சு. இவர் பேசுறதை கேட்பாரா மாட்டாராங்கிற பயத்தில் தான் தனிக்கோயில் நாச்சியாராக நம்மக்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறா. ஏன்னா நம்மக்கிட்ட ப்ராமிஸ் வாங்கும்போது பெருமாள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் இவன் ப்ராமிஸ் வாங்காதுன்னு அப்பயே கத்த ஆரம்பிச்சிடுவார். தனிக்கோயில் நாச்சியாராக நம்மக்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறா. ஓகேயா? அதை பேசுறதை அவர் கேட்டே ஆகணும்னா பக்கத்தில் 2 நாச்சியாராக உட்காந்துருக்கா. இந்த பக்கம் திரும்பினாலும் பேசுவா, இந்த பக்கம் திரும்பினாலும் பேசுவா. பேச மாட்டேன், எந்த பக்கம் திரும்ப மாட்டேன். அவர் நேராக நிமிர்ந்தார்னா அங்கேயும் பேச வைக்கிறதா தான் திருமாவிலே உட்காந்துட்டான். காது பக்கத்தே உட்காந்துருக்காள். அவள் தான் சொல்கிறது கேட்டே ஆகணும். இங்கேயே நம்ம பொண்ணானே கேட்டு தானே ஆகணும். அவள் குழந்தைய ரட்சணம் பண்ணுறதுல எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு தயார் போவான். ஆச்சா, ட்விஸ்ட்டு கேட்கணும். நீங்கள் அங்கேருந்து பெருமாள்கிட்ட வாங்கிட்டா, சரணாகதி பண்ணவனை ரட்சணை பண்ணு, சரணாகதி பண்ணாதவனை நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், காப்பாற்ற வேண்டாம் சொல்கிறாளோனோ. அதை வாங்கி நேராக தன் சன்னதிக்கு வந்தா. பக்தர்கள்லாம் கூப்பிட்டா, டேய் எல்லாரும் போய் சரணாகதி பண்ணுங்கடா, ஒட்டு மொத்தமாக எல்லாரும் போங்க போய் சரணாகதி பண்ணுங்க பெருமாட்டா. நான் கூட்டுறேன், ஸ்ரீமன் நாராயணா சரணம் பிரபத்தியை போங்க, எல்லாம் சரணாகதி பண்ணுமான்ட்டா. அவன் எப்படி யோசிக்கிறான், இவன் எப்படி யோசிக்கிறா பாருங்க. அவன் நினச்சிட்டுருக்கான் சரணாகதி பண்ணவாளை மட்டும் காப்பாற்றினா போகிறோம், அது லிமிட்டடான பீப்புள் தான் வருவா. பண்ணாதவன் அத்தனை பேர், நிறைய பேர் இருக்கான், அத்தனை பேரையும் அடிக்கிறான்னு அவர் காத்துட்டுருக்கார். ஆனால் இவன் என்ன பண்ணால் மொத்தம் லோகத்தையும் கொண்டு போய் எல்லாம் சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு போய் பெருமாள் தொழில் போய் போட்டால் இப்போ பெருமாள் எல்லாரையும் காப்பாற்றி ஆகும் நிர்பந்தம். அப்படிப்பட்ட நிர்பந்தம் பண்ணி பெருமாளை எதுக்கு பண்ணுறான்னா நம்ம மேலே இருக்க பிரீத்தி. இதான் அடுத்த சூத்திர சாக்கரா. இவளை புருஷகாரமாக்க வேண்டுகிறது ஈஸ்வரன் தண்டதாரணாகையாலே. அவன் கோபத்தோடு இருக்கான். கோபத்தோடு இருக்கவனுக்கு சூடாக இருக்க வெந்நீரில் கொஞ்சம் ஜலம் பச்சை தண்ணி ஊற்றினா தான் சாப்பிட முடியும். அவன் சூடாக குச்சின்னு இருக்கான். பச்சை தண்ணிமா ஜலம் தான் தாயார். இவளுக்கு ஏதாவது தனியாக நம்ம பண்ணி கூல் பண்ணுமானா ஏற்கனவே பச்சை தண்ணியாக தான் இருக்கா தாயார். அவனுக்கு ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். இவளுக்கு 2மே சந்திரன் தான். நித்தியம் அக்ஞான நிகிரகா. அப்பேற்பட்ட தாயாரோட திருவடிக்கு பல்லாண்டு பாடி இந்த ஸ்லோகத்தோட அனுபவத்தை இன்றைக்கி இதை பூர்த்தி பண்ணுறேன். மேற்படி அர்த்தங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.